ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம N8N பேசிக்ஸ், N8N UI ஓவர்வியூ, க்ரெடென்ஷியல்ஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு JSON அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக அது எக்ஸாக்டாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடாது, இது ஒரு ஆப்ஜெக்ட் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எதுக்கு நம்ம JSON இந்த டுட்டோரியல் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, N8Nல நோட்ஸ் இருக்குதுல்ல, ஒரு நோட்ஸுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் பண்ணது பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா JSON மூலயமா தான் நடக்குது. ஸோ JSON என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஒரு ஓவர்வியூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு N8Nல ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போ ஒரு லோ கோடாக நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு இன்னும் மோர் கண்ட்ரோல் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ நோ கோடை விட லோ கோடு நம்மளுக்கு ஒரு பெட்டர் கண்ட்ரோல் இருக்கும். அதுக்காக நம்ம JSON தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிவிட்டு நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் N8Nோட. ஸோ அதுக்காக தான் நம்ம JSON கவர் பண்ணுறோம் இந்த டுட்டோரியல் சீரீஸில். ஸோ வாங்க நம்ம JSON என்னென்னு பார்ப்போம். ஸோ JSONோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து ஒரு டிரைவ் பண்ண ஒரு ஃபார்மேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நான் சொன்ன மாதிரி நோட் டு நோடுக்கு நடுவில் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் ஸ்டோரிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். டிப்பிக்கலாகவே N8N மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இட் இஸ் வெரி ஈஸி டு ஆட், வெரி ஈஸி டு ரைட். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை கூட JSONோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அது மோர் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அதை மேனிபுலேட் பண்ணி ஈஸியாக ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபீல்டை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் JSONல பார்த்தீங்கன்னா. ஸோ JSONல ரெண்டு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கீ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது என்னங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு எப்படி JSON ஸ்ட்ரக்சரோட ஒரே ஒரு ஃபீல்டு மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுக்கு நீங்கள் ஒரு ஃபீல்டு கொடுக்குறீங்க. அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்குறீங்க. ஃபோர்ஜ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த நேம்ங்கிறது கீ, அந்த கீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் மைண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, நேம் அலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நேம் இங்கே கீ, வேல்யூ இங்கே அலிஸ், ஏஜ் கீ, 25 வேல்யூ. ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி தான் கீ வேல்யூ பேர் டிஃபைன் பண்ணுவோம். இந்த கீ வேல்யூ பார்த்திங்கன்னா நிறைய பேர்ஸ் நம்ம எழுதி அதெல்லாமே ஒரு கர்லி பிரேசஸ்குள்ளார நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்படி தான் JSON ஸ்ட்ரக்சர் இருக்கும். எக்ஸாக்டாக எப்படி இருப்போங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ JSONல நம்ம நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கும். நீங்கள் C, பைத்தன் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே என்னென்ன சப்போர்ட்டட் டேட்டா டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நல். ஸோ ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நேம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நேம் நம்ம அலிஸ்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். நம்பர் சும்மா நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 25 நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஏஜ் கொடுத்துருங்களா, அதுதான். பூலியன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அது கொடுக்கறதுக்கு பூலியன் சொல்லுவோம். அரே பார்த்தீங்கன்னா இப்போ அரே ஆஃப் ஒரு அரே ஆஃப் டேட்டா டைப்ஸ் கொடுக்கலாம். இப்போ அரேயில் நீங்கள் ஒரு எலமெண்ட் நீங்கள் நேம் கொடுக்கலாம், அடுத்த எலமெண்ட் நீங்கள் இன்னொரு நம்பர் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அரேஸ் கிரியேட் பண்ணலாம். இது டிப்பிக்கல் சியில் இல்லை பைத்தனில் பார்க்குற அரே தான். அரே சும்மா ஒரு லிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃப் சேம் டைப்பில் டிஃப்ரெண்ட் டைப்போடு வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒட்டுமொத்த JSON ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளாரே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் C தெரிஞ்சோம் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் நல்லாம் இட் டசன்ட் கண்டெயின் எனிதிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா JSONல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐடி இது பார்த்தீங்கன்னா டைப் நம்பர், ஸோ 101 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நேம் ஜான் டோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. அடுத்து ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா அட்மின் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம்னா இது அரே டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைலில் ஏஜ் 30, லொக்கேஷன் USA அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா இது டைப் ஆப்ஜெக்ட்டு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லாகின் நல். ஸோ வந்து லாஸ்ட் லாகினே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா டைப் நல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது காமனாக எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஏபிஐஸில் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இந்த ஹெச்டிடிபிலாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் கவர் பண்ணுவோம். ஸ்டில் அந்த ஹெச்டிடிபி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேசனில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெயினாக வெப் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப காமனாக வந்து நம்ம ஜேசன் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி வந்து நம்ம இங்கே N8Nலையும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் கான்ஃபிகில் இதெல்லாம் வந்துட்டு. N8Nோட இந்த ஜேசனோட ஒரு இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் இதுவே வந்து ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறீங்க, இல்லாட்டி வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்துட்டு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஒரு நோடு இந்த நோடுனா அந்த ஆப்ரேஷனே காஸ்ட்லி, டைம் ஆகும். அது இல்லாமல் வந்து ஸ்டோர் பண்ணுற அந்த மெமரியும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இது வந்து நீங்கள் இட் இஸ் வெரி ரீடபிள். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு காமிச்ச எக்ஸாம்பிள்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து இட் இஸ் வெரி ரீடபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரே பிளாட்ஃபார்மில் டிஃபைன் பண்ணணும்னு கூட இல்லை. இப்போ நான் சியில் ஒன்று எழுதியிருக்கலாம், பைத்தானில் ஒன்று எழுதியிருக்கலாம், இல்லாட்டி ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருக்கலாம். ஆனால் எல்லாமே வந்துட்டு நான் இந்த ஜேசனில் க்ரியேட் பண்ணி நான் ஷேர் பண்ணேன்னா அந்த எல்லா டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸும் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ அதுக்கு மாதிரி வந்து அட்வான்டேஜ் இருக்குது ஜேசனில். ஸோ இது N8Nல எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் நான் டிஃபைன் பண்ணியிருக்கிற என்னோடய N8N நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே சும்மா ஒரு புது கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா நான் வந்து சேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரிகர் கொடுக்குறேன். ஸோ சேட் ட்ரிகர் நான் இங்கே கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு பேசிக் LLM செயின் ஒன்று எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக் LLM செயின் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்கே கூகுள் எடுத்துக்கிறேன். கூகுள் ஜெமினி மாடலில் வந்துட்டு நான் 2.0 ஃப்ளாஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கட்டும். ஸோ இப்போ இதை நம்ம வழக்கம் போல் நம்ம வந்து ஓப்பன் சேட் கிரியேட் பண்ணிட்டு நான் இங்கே டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா அது வந்து ரெஸ்பாண்ட் கொடுக்கும். ஓகே, இட் இஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட். இதில் எங்கேப்பா ஜேசன் வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா LLM செயினில் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டக்ட் சேட் ட்ரிகர் நோட் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஜேசன் அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ நான் இப்போ வந்து இதை நானே வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ டிஃபைன் பிலோ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்கும், ஸ்கீமா, டேபிள், ஜேசன்னு. ஸோ வந்து ஸ்கீமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்கும், டேபிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஜேசன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டு இது கீ, இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து கர்லி பிரேசஸில் என்க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஜேசன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணணும், எனக்கு சேட் இன்புட்னு இருக்கிற இந்த ஹாய் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் விண்டோவில் கொடுத்தேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணேன். என்ன வருதுன்னு பார்த்தோம்னா அப்போ அந்த டாலர் சிம்பிள் JSON.chat input அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா இது வந்து ஹாய்னு எடுத்துக்குது. ஆக்சுவலி இங்கே நீங்கள் ஒன்று செக் பண்ணணும், ஃபிக்ஸ்டுன்னு இருக்கிறத வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிரஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு இன்புட்டாக போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு தப்பாக ஆன்சர் சொல்லும். நீங்கள் எக்ஸ்பிரஷன் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் காமிக்குது பார்த்தீங்களா. ஓகே, எனக்கு வந்து இந்த இப்படி ஒரு JSON எனக்கு கொடுக்குறான் இன்புட்டில், அதில் வந்துட்டு சேட் இன்புட்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, அதை ஃபீல்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம இதுக்கு சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹாய்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நானே மேனுவலாக எழுதணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம JSON அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா என்ன வருதுங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நான் JSON கொடுத்துட்டேன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா செஷன் ஐடி, ஆக்ஷன், இன் சேட் இன்புட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மொத்த JSONமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு டாட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா செஷன் ஐடி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் இப்போ எனக்கு தேவை வந்து சேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேட் இன்புட் கொடுத்தேன்னா சேட் இன்புட் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் JSONல வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போ நான் டெஸ்ட் அப் கொடுத்தேன்னா ஸ்டில் அந்த சேம் அவுட்புட்டே தான் ஹாய் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே. ஸோ அதே தான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்க்கலாமே. இப்போ இதை நம்ம வந்து இப்போது இதில் வந்து நம்ம இன்னொன்று பார்ப்போம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் LLM செயினோட அவுட்புட்லேயும் பார்த்தீங்கன்னா JSON இருக்கும். JSON இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு கீக்கு இது வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் வந்து LLM செயினே தூக்கி நீங்கள் வேறு ஒரு நோடுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எப்படி இதை அக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் $JSON.text அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து அடுத்து இருக்கிற ஒரு நோடு கொடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம சும்மா நம்ம செக் பண்ணி மட்டும் பார்ப்போம். ஸோ வந்து நான் திருப்பி இன்னொரு பேசிக் LLM செயின் வந்து நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து நம்ம சேட் ட்ரிகர் நோட் கொடுக்க முடியாது. ஏன்னா LLM செயினுக்கு முன்னாடி இன்னொரு LLM செயின் இருக்குது, சேட் ட்ரிகர் நோட் கனெக்ட் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறேன்னா டிஃபைன் பிலோன்னு கொடுத்துட்டு நான் இங்கே வந்து மேனுவலாகவே டைப் பண்ணுறேன். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப்பே பண்ணலாம். ஸ்டில் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டு
ஜேசன் டாட் டெக்ஸ்ட் இப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ரிசல்ட் இது எடுத்துக்கிச்சு. ஸோ இதை நான் எடுத்துகிட்டு நான் இங்கே சும்மா கனெக்ட் பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் வந்துட்டு என்ன அவுட்புட் வரும்னு எனக்கு தெரியல. ஓகே சம்திங் வந்துட்டு அது ரிலேட்டடாக ஏதோ கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜேசன் மூலயமா வந்து ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். வீடியோவில் நம்ம ஜேசனோட பேசிக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம ஜேசனை பற்றி கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம நிறைய நோட்ஸை வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ், N8N ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நாங்கள் நிறையா லைனப்பில் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட். உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லாட்டி எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம்மும் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.